அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருச்செந்தூர் முருகருடைய வீடியோ தொகுப்புகளா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய திருத்தலத்துல உள்ள திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல உள்ள விஷயத்தை தான் இப்ப பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் இது பக்கத்துலயே மயில் இருக்கு. ராஜகோபுரத்தை பார்த்து நீங்க வணங்கிக்கோங்க, அதாவது நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம திருச்செந்தூர்ல உள்ள அனைத்து இடங்களையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாங்க. ஏன்னா இப்ப நிறைய பல பணிகள் நடந்துகிட்டு இருக்கனால பல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இப்ப திருச்செந்தூர் முருகர் கோயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ராஜமயில், அதாவது ஆண்மயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அங்க தெரியுது. தோகை விரித்தெல்லாம் ஆடி இருக்கு. அந்த வீடியோ தொப்பை நான் உங்களுக்கு போடுறேங்க அடுத்த பதிவுல. இப்ப பாத்தீங்கன்னா இது பக்தர்கள் யாரு போனாலும் அதெல்லாம் அது கவலையே பட மாட்டேங்குதுங்க. அது மேலேயே பாத்தீங்கன்னா பறந்து 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 அழகா உட்கார்ந்துகிட்டு நம்மளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குது. இப்போ நான் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம திருச்செந்தூர்ல நிறைய கட்டுமான பணிகள் நடக்கிறனால பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குடிநீர் வசதி பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த பக்கம் நடந்து வந்தாலும் அங்க குடிநீர் வசதி, அந்த பக்கம் 4 சைடுமே குடிநீர் வசதி பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா குளியல் அறை தனித்தனியா அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய வசதி. இப்ப நம்ம ஒரு இடம்னு நினைப்போம், இல்ல 2-3 இடத்துல குளியலறை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உடை மாத்துறதுக்கு இப்ப குளிச்சுட்டு இப்ப அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாழிக்கிணறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ண போவோம் இல்லையா, அதுக்கு தனியா நம்ம ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியான்னு நிறைய ஒரு 2-3 தான் அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வசதியெல்லாம், ஏன்னா டெம்பரவரியா இருந்தாலும் அது நல்லா நீட்டா இருக்கு அந்த இடம்லாம் பாக்குறதுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சிலர் நம்ம எப்பொழுதுமே இந்த பக்கத்துல நம்ம நடந்து போகையில எல்லாம் அந்த பழங்கள்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த அம்மாக்கள் வைக்கிறது ஹைஜீனா தாங்க இருக்கு. எந்த ஈக்களும் முக்கியல, நல்லா நீட்டா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஏதோ ஏன்னா நம்மள மாதிரி போய் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையோட அவங்க வழிபாடு அதாவது வியாபாரம் செய்யறாங்க. அதனால நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மாதிரிதான் பல பக்தர்கள் நம்ம போய் வழிபாடு செய்யறதுனால பல பேர் அங்க வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முடிஞ்ச உதவிய நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். நம்ம இப்ப கடல் நீர் பாத்தீங்கன்னா எப்போதுமே இப்படி இருக்காது. ஏன்னா நான் ஒருத்தவங்கள்ட்ட அங்க பக்தர்கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல மழையெல்லாம் பெஞ்சு இப்ப வெள்ளம் கனமழையெல்லாம் பெஞ்சனால இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கலர் மாறி இருக்கு, அதாவது நிறம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போதுமே பார்த்தா வேற நிறத்துலதான் இருக்கும் கடல். இந்த முறை பாத்தீங்கன்னா கடல் மழை தண்ணி போலதான் நம்மளுக்கு காட்சி கொடுத்திருந்தாங்க. அதே போல நம்ம எப்பொழுதுமே திருச்செந்தூர் போனோம்னா நம்ம முதல்ல நாழிக்கிணறு தான் நம்மளுக்கு அங்க ரொம்ப மெயினா நினைச்ச எல்லாருமே போய் அங்கதான் நீராடுவோம். இப்ப அதையே பாத்தீங்கன்னா மாற்றம் பண்ணியிருக்காங்க நாழிக்கிணறையே. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நாழிக்கிணறுல படியில இறங்கி போய் அந்த கிணத்துல இருந்துதான் நம்ம தலையில அந்த தீர்த்த தண்ணிய ஊத்துவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த தீர்த்த தண்ணிய டேங்க்ல இருந்து எடுத்து நம்மளுக்கு கப்புல அந்த பைப் லைன் தான் நம்ம தலையில ஊத்துறாங்க. ஏன்னா இப்ப நம்ம முதல்ல ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள இறங்கி இறங்கி போவோம். வயசானவங்க எல்லாம் இறங்கி போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப இந்த முறை வெளியில வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்டுமான பணிகள்லாம் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அவங்க பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப வெளியில தான் இருக்குது. அதனால அது உங்களுக்கு ரொம்ப சுலபமாவும் இருக்கும். நீங்க போனீங்கன்னா நம்ம நாழிக்கிணறுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம திருச்செந்தூர் முருகருடைய முகவாசல் இருக்குல்ல, அதுக்கு எய்த்தாப்புலதான் நாழிக்கிணறு இருக்கும். அதுல நேரா நீங்க உள்ள போனீங்கன்னா பல பக்தர்கள் வரிசையில நிப்பாங்க. ஏன்னா இப்ப காலையில எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருந்தது. ஆனா மத்தியானத்துல எல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. இப்ப பாருங்க, ஏன்னா இப்ப ஒரு 11:30 மணி இருக்கும். 11:30 அதுக்கே இவ்வளோ மக்கள் கடல்ல நீராடுறாங்க. அதுவும் இன்னைக்கு நல்ல வெயில். ஆனா அதுலயும் அவங்க அது வெயில்ல இதெல்லாம் யாருமே சட்டம் பண்ணவே இல்லை. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, முருகரையும் வழிபாடு பண்ணிட்டு. நீங்களும் கட்டாயமா திருச்செந்தூர் வழிபாடு செய்யுங்க. இப்ப நாழிக்கிணறு பாருங்க. ஏன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததும் நம்ம திருச்செந்தூர் முருகருடைய ஒவ்வொரு விஷயங்களும் பல மாற்றங்கள் அங்க இருக்கிறதையும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல இருக்கேன். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க நேரா போயிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீராடிட்டு துணியெல்லாம் துவைச்சு காயவும் வச்சிருக்காங்க. அதாவது அலசிட்டு, ஏன்னா மண்ணா இருக்கும்ல, அதனால அலசிட்டு காயவும் வச்சிருக்காங்க. அதுவும்
கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம நேரா போறோம். ஏன்னா இதே பாதை தான் முதல்ல நாளிக்கிணறுக்கு நீராட போகையில இதே பாதை தான். நல்லா கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல பாதை சரியில்லாம இருந்தது. இப்ப நல்லா கல்லெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதான் பாருங்களேன், நாளிக்கிணறு தீர்த்தம். இதுல இருந்து தான் பக்தர்களுக்கு வந்து மொண்டு ஊத்தி இப்படிதான். இது அடுத்த முறை போனீங்கன்னா இதே தான் உங்களுக்கு. அடுத்த வீடியோல நான் அடுத்த விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன்.